கல்லுப்பு ஒரு உளவியல் வரப்பிரசாதம். நாம் தினமும் சமையலறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு நம் மனதில் உளவியல் ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். இது ஒன்றும் புதிதல்ல. காலம் காலமாக நம் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கும் ஒரு விஷயம்தான். மந்திரிக்கும் பொழுதும் திருஷ்டி சுத்தும் பொழுதும் நம் மக்கள் கையில் உப்பை வைத்துதான் சுத்துவார்கள். சில கோயில்களில் உப்பை கொட்டுவார்கள். பாவத்தை போக்க கடலில் குளிப்பது, கடல் நீரை தலையில் அள்ளி தெளிப்பது, கடலோரமாக ஈமக்கிரியைகளை செய்வது எல்லாம் இதன் காரணமாகத்தான். இதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று அறிவாளிகள் ஒதுக்கிவிட்டார்கள். உண்மையில் அதில் அறிவியல் இருக்கிறது. அது ஆரா சயின்ஸ். எதிர்மறை சக்தி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, இவை இரண்டும் தான் மனிதனின் குணநலன்களையும் வாழ்வையும் தீர்மானிக்கிறது. உப்பு நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை சக்தியை வெளியேற்றும் சக்தி கொண்ட ஒரு பொருள். கையில் உப்பை வைத்துக்கொண்டு பேசினாலோ நினைத்தாலோ உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். இது முற்றிலும் அறிவியல். இன்னைக்கும் கிராமங்களில் உப்பை மட்டும் கடனாக தரமாட்டார்கள். அப்படியே தந்தாலும் திரும்ப வாங்கும் பொழுது கையில் வாங்க மாட்டார்கள். அப்படி வாங்கினால் கொடுக்கிறவர்களின் நெகட்டிவ் எனர்ஜி தங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். இந்த உண்மை கிராமத்து மக்களுக்கு தெரிந்திருக்கிறது.